Hello friends, welcome back to my channel Beta Breeding Day 69. Fish age 64 days. இது வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸா பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்குல இருந்து நம்ம வீடியோஸா கொஞ்சம் எலாபரேட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்குது பேட்ச் 1 ஃபிஷஸ். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 80 நம்பர்ஸ் இருக்காங்க. லென்த் பார்த்தீங்கன்னா 30 to 35 mm வரைக்கும் இருக்காங்க. கலர்ஸ் வந்து க்ரீன், ப்ளூ, மில்கி வே அண்ட் மிக்சடாகவும் இருக்காங்க. நேச்சர் வந்து அக்ரெசிவ். இது வரைக்கும் நம்ம 16 ஃப்ரைஸை வந்து சோல்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அவங்க எல்லாம் நான் இன்றைக்கி பேட்ச் மாற்றி விட போகிறேன். நான் அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா இதில் ஒரு 10 to 15 ஃப்ரைஸ் வந்து குட்டியாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் நான் பேட்ச் 2ல் விடுவேன். இதுதான் நம்ம பேட்ச் 2 ஃப்ரைஸ். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது. நம்மளுக்கு 12 to 13 mm வரைக்கும் இருக்குது. கலர்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும் பேட்ச் 1 மாதிரி. இது நம்ம எதுவும் சோல்வ் பண்ணலை. பேட்ச் 3 பார்த்தீங்கன்னா சேம் 80+ இருக்காங்க. இதோட லென்த் பார்த்தீங்கன்னாலும் 25 to 30. இப்போதைக்கு நம்ம ஆர்டிமியா தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ இதுதான் என்னோட பீட்டா ஷோ கேஸ். இது வரைக்கும் நான் ஒரு 20 ஃபிஷ்ஷஸை பாட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்ச்சில் நான் வந்து கொஞ்சம் மொய்னாவும் கல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ஃபீட் கோர்ஸும் இல்லை, மொய்னாவோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ மொய்னா பார்த்ததுக்கப்புறம் நம்ம இங்கே பார்க்க போகிறது நம்மளோட கலெக்ஷன் ஆஃப் பீட்டா ஃப்ரைஸ் தான். ஸோ இப்போ என்கிட்ட வந்து இதில் வந்து 2 மில்கி வே ஃப்ரைஸை வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது நான் வந்து இன்னும் சேலுக்கு வைக்கலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 80% இந்த ஷேடில் தான் இருப்பாங்க நம்மக்கிட்ட. ப்ளூ அண்ட் பிங்க் அண்ட் ப்ளூ அண்ட் க்ரீன் இந்த கலரில் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ரொம்ப அக்ரெசிவான மேல் பீட்டாஸ். ஸோ இவங்க எல்லாருமே நான் இப்போதைக்கு சேலுக்கு வச்சுருக்கேன். இப்போவே பார்த்தீங்கன்னா பபுள் நெஸ்ட்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இப்போ தான் இவங்க வந்து ஒரு 2 months தான் ஆகுது. பட் 2 monthsலேயே வந்து பபுள் நெஸ்ட் கட்டிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரீட் விடலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு பீட்டா ஃப்ரை வந்து யூனிக்காக இருந்தது. ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் இதோட கலர் வந்து மற்ற பீட்டா மாதிரி தான் இருந்தது, ப்ளூ அண்ட் பிங்காக. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டேர்ன் ஆகிடுச்சு கலரு. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரீவியஸ் பீட்டா ஃபிஷ் வளர்க்கும் போதும். இனிஷியலாக ஒரு கலர் இருக்கும், அதுக்கப்புறம் அது கலர் சேஞ்ச் ஆகும் பேஸ்ட் ஆன் த லைட்டிங். இந்த ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் ஆக்சுவலாக க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ அதுவும் நான் இன்னும் சேலுக்கு வைக்கலை. ஸோ மற்ற ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து கொரியர் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூருக்கு. அந்த வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். பீட்டா சேஃபாக போய் சேர்ந்ததுன்னா நான் மற்ற சிட்டிஸ்க்கும் கொரியர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபீட் எல்லாமே வந்து மைக்ரோ பெல்லட் தான். ஸோ இதுதான் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு நான் பாட்டில் பண்ண பீட்டாஸ் இவங்க தான். இவங்களோட டேடி இவர் தான். ஸோ இவர் இன்னும் வந்து பபுள் நெஸ்லாம் கட்டிட்டு ரெடியாக இருக்கிறாரு. அடுத்த ப்ரீடிங்க்கு ஆல்மோஸ்ட் 1.5 month ரெடியாக இருக்கார். பட் எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல. மதரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் டைமோட ஒரு 20 to 30% நல்ல க்ரோத்து, எக்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ 1.5 month இதுவும் ரெடியாக தான் இருக்குது. ஸோ நான் ஒரு சின்ன பிளான்ட் வச்சுருந்தேன். என்னோடய வக்காண்டாவில் வந்து கொஞ்சம் க்ரோத் ஜாஸ்தி. அதனால் வக்காண்டாலேருந்து ஒரு சின்ன செடி எடுத்து வச்சிட்டேன். ஸோ நான் ஒன்ஸ் அவங்கள செப்பரேட் பண்ண ஆரம்பித்தேன்னா மேல் வந்து நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி செப்பரேட் பண்ணதை வந்து அந்த நான் பார்ட்டிஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்பலாம் டான்ஸ் ஆடலை. என்னை வந்து முறைச்சி பார்த்துட்டு இருந்தது. ஸோ ஃபீமேலாக அதே தான். ஏன்னா நான் டெய்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கேன் அதுங்களே. ஸோ அதுங்களே காண்டாயிட்டு என்னடா டெய்லி இதே பண்ணுறேன்னு வெறுப்பேற்றுதுங்க. இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோங்க ஒன்றா கூடவே. லைக் சேம் ஃபேமிலி, பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ லைக் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் பீட்டாஸ் வந்து நான் வீடியோஸ் போடுறேன். சேலுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பீட்டாஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் வரேன். தேங்க்யூ.